ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி லெமன் ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. லெமன் ரைஸில் வந்து நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அதே மாதிரி பேபி பொட்டேட்டோவில் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ரைஸ் தாளித்து விட்டுடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். வறுக்காத வேர்க்கடலைனா ஃபஸ்ட்டே வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா உடச்சிட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கொத்து அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 6 to 8 காஞ்ச மிளகாயை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா விதையோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3 லெமனோட ஜூஸை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து கடுத்துரும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு சாதம் வந்துட்டு வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா சாதம் ஆறி இருக்கணும். ஆறினப்புறம் சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா உதிர் உதிராக கிடைக்கும். சூடோடு சேர்த்தோம்னா குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை 1 கையளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை வாஷ் பண்ணிவிட்டு மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பச்சை மிளகாய், முந்திரி, இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கறனால ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/2 kg பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். 80 to 90% அளவுக்கு குக் ஆகணும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மூத்தாக உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். 90% குக்காக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இதை நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நல்லா தோல் நீக்கிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா தண்ணி தெளிக்க வேணாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை மூடி ஒரு 1/2 ஹவர் to 1 ஹவருக்கு ஊற விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இரும்பு கடாய் இல்லைன்னா நல்லா அடிக்கணமான கடாய் இல்லை அகலமான கடாயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம்.
1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்க நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா ஹீட் ஏறி கிறிஸ்பியாக வெந்து வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா பட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்கும். ஆனால் மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து விடுங்க. அப்போ மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் தேய்ச்சி எடுத்து விடணும். அப்போ எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிடும். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 கொத்தளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேபி பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லெமன் ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கும் சரி, நம்ம எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறோம், அப்போ ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வீட்டிலேயே குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிறது லெமன் ரைஸ் தான். இப்போது நம்மளோட லெமன் ரைஸ் வித் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.